அனைவருக்கும் வணக்கம். என் பேர் புவனேஸ்வரி. நான் பொள்ளாச்சி வட்டத்தில் இருக்கேன். ஒரு சின்ன கிராமத்தில் எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன். பையன் வந்து சென்னையில் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறாரு. அவர் கடந்த மார்ச் 16ஆம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை சென்னை டு ஆலப்புழா எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணுறாரு. கோயம்புத்தூர் வந்து பொள்ளாச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக. நைட்டு வரும்போது எனக்கு தகவல் சொல்லியிருந்தார். வர்றேங்கம்மா, லீவ் இருக்குது, நான் 2 நாள் லீவ் போட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்ததுனால சரிங்கன்னு சொல்லியிருந்தான். வந்த தகவல் எனக்கு சொன்னார். அதையே எனக்கு மெசேஜாகவும் சொல்லியிருந்தார். ஆனால் உடனடியாக வந்ததுனால அன்ரிசர்வில் வந்தார். அவர் எந்த சைடில்ப்பா உட்காந்துருக்கேன்னு கேட்கும்போது இன்ஜினுக்கு பக்கம் இருக்கிற 2வது பாக்ஸில் இருக்கேம்மா அப்படின்னாரு. அதே மாதிரி நாங்கள் ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது பார்த்தோம், அவர் 2வது கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஏறினார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் தம்பி ரீச் ஆகலை அப்படிங்கிறதுனால தொடர்ந்து கூப்பிட்டே இருந்தோம். சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்துச்சு. அந்த ஃபோன் வந்து சென்னை டு ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கும்போது ஆலப்புழாவில் லாஸ்ட் ஜங்ஷனில் இருக்கும்போது க்ளீனிங் ஒர்க் பண்ணுறவங்க எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு வந்து இந்த ஒரு தகவல் கிடச்சிது. இந்த மாதிரி ஃபோன் இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தொடர்ந்து கால் பண்ணும்போது அவங்க அட்டன் பண்ணி சொன்ன விஷயம். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் என் பையன் காணாமல் போன விஷயம். ஏன்னா நாங்கள் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அவனுக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம். வரலைங்கிறதுனால தொடர்ந்து கூப்பிட்டே இருந்தபோது அவங்க எடுத்து இந்த பதில் சொன்னாங்க. அப்புறம் பையனை காணோன்னு சொல்லி அவன் ட்ராவல் பண்ணின எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இருக்கிற ஃபுட்டேஜ் அன்னைக்கும் 17ஆம் தேதி 18ஆம் தேதி எந்த தேதியிலையும் பார்த்தோம். எந்த இடத்துலையுமே தம்பி இறங்கினதா தெரியல, ஃபுட்டேஜில் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வழக்கு பதிவு செஞ்சு ஜோலார்பேட்டையில் போட்டிருக்காங்க. சென்னையில் மாற்றி இங்கே ஜோலார்பேட்டைக்கு போட்டிருக்காங்க. அந்த கேஸ் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் பெட்டிஷனும் ஹைகோர்ட்டில் போட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் என் பையன் சம்மந்தப்பட்ட எந்த தகவலும் கிடைக்கல. அவர் ட்ராவல் பண்ண ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் என் பையனை பார்த்தவங்க உங்களுக்கு இந்த செய்தி வரும்போது அந்த பையனை நம்ம பார்த்தோம் அப்படின்ற நினப்பு, அதாவது மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக அந்த தகவல், ஒரு சின்ன தகவல் கொடுத்தீங்கன்னா கூட என் பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் என் பையனை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த செய்தி பார்த்ததுக்கப்புறம் கூப்பிடுங்க. உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி தெரிஞ்சதுன்னா எனக்கு தகவல் தயவு செஞ்சு சொல்லுங்க. என் பையனை மீட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஒரு தகவல், சின்ன தகவலும் கூட. நன்றி.